தம்பி ஓடியா தம்பி வா ஓடியா வாங்க இதால போடு இதால வா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் சிகிரியா மாதிரி ஒரு இடம் கிடக்குது சிகிரியா மாதிரி இது இடித்த பிறகு அந்த சுவர் இடித்த பிறகு ஜெர்மன் இடை வடக்கு ஜெர்மன் கிழக்கு ஜெர்மன் சுவர் இடித்த பிறகு இன்னும் அந்த ஓவியங்கள் வந்து சில இடத்துல பாதுகாக்கப்படுதுதான் அந்த ஓவியம் பார்க்க வந்தாங்க இங்கே இருக்குது இந்த சுவர் தான் இப்போ வந்து இதில் இருக்கிறது இதில் வடக்கு ஜெர்மன் கிழக்கு ஜெர்மனை வந்து பிரித்த சுவர் இந்த சுவர் தான் இங்கே இருக்குது இதில் வந்து தற்பொழுதும் அது இந்தியாவில் கொஞ்சம் இடம் இடிக்க இல்லை இடிக்காமல் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அப்படியே நீளத்துக்கு அப்படியே போக போக ஓவியங்களை வரைஞ்சி தற்பொழுதும் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இந்த சுவர் வந்து தான் கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மனை பிரித்த வடக்கு ஜெர்மனை பிரித்த சுவர் இங்கே இருக்கு அந்த இடத்துக்கு நான் அப்போ நான் அதுன்ற பின்கண்டு அப்படியே பார்த்தா அப்படியே நீளத்துக்கு போகுது நீங்கள் பாருங்க அப்படியே அங்கால அங்கே ஒருக்க போய்கொண்டே இருக்கு இந்த சுவர் இங்கால கொஞ்சம் இடம் இடிக்க இல்லை இல்லை ஸ்ட்ராங்கான கட்டடமாக தான் கட்டியிருக்கிறேன் 1990 2009 கால பகுதியில் இருக்குது இது இங்கால பாதை இருக்கால அப்படி போகக்கூடிய பாதை விட்டு இருக்கு நான் அந்த பாதைக்கு போகிறேன் தம்பி எங்க உள்ளே போட்டானே இங்கே வரேன் இது என்ன அடி இருக்குது பார்ப்போம் கலர் ஏண்டு இங்கே இதில் எழுதியிருக்கு 1989ஆம் ஆண்டு இந்த சுவர் அடிக்கப்பட்ட போது 1990ஆம் ஆண்டு 21 நாடுகளும் 21 நாடுகளில் சேர்ந்த ஆட்கள் 18 ஆர்டிஸ்ட் பெயிண்டர் வந்து இந்த சுவருக்கு பெயிண்ட் அடித்து இருக்கிறவன் அந்த இதுதான் 21 நாட்டிலேருந்து 118 இந்த பெயிண்ட் அடி ஆர்டிஸ்ட் வர்ணந்திட்டார்கள் வந்து இதை தீட்டினாங்க அந்த இதுதான் இங்கே இருக்கு இது வந்து நான் கிழக்கு ஜெர்மனிலேருந்து இதான் மாறிக்கொள்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் இப்படி சுவர் இது இப்பொழுதும் இடிக்காமலுக்கு தற்பொழுதும் இருக்குது உடன்பாடு சுவர் அடிக்கப்படும் இந்தியாவில் இல்லை ஒரு சில பேர் பேர்கள் எழுது எங்களோட பேருங்க இங்கே 1969 இருந்து 91ஆம் ஆண்டு மட்டும் இந்தியா இருக்குது இடித்த அந்த சுவர் இது வந்து அங்கே தான் அந்த வாசல் இது இந்த திறந்த இந்த வாசல் வந்து இதால் திறக்கப்பட்டு சுவர் இன்னும் இப்படி தற்போது இருக்குது இந்த இது வந்தால் இது வந்து ஒரு காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்ததாம் இது வந்து இதுக்குள்ளே நாங்கள் இந்த நதி அங்கால இருக்குது நதிக்கு பக்கத்தில் தான் இப்போ இதில் இருக்கிறோம் அந்த இது வந்து இந்தியாவில் உயர் பாதுகாப்பு வலயம் நாங்கள் வந்து கிழக்கு ஜெர்மனுக்கு நிற்கிறோம் அங்கால மேற்கு ஜெர்மன் அது அங்கால இருந்த நாங்கள் அப்போ
இது வந்து உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடம். தற்பொழுது வந்து நோமலாக 1989ஆம் ஆண்டு எல்லாம் இது திறந்த பிறகு நோமலாகி வர தொடங்கிட்டான். இந்த புல்வெளி கடும் பாதுகாப்பு வலயமாக இருந்ததாம். இன்று அதே இடத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம். இதில் வேறு பாகங்கள் ஒரே இடத்தில் உணர முடியும். மற்ற இதை பற்றி வேறு என்ன இருக்குது? நதிக்கரை, அது அங்கால கிழக்கு ஜெர்மனி. அந்த சிவருக்கு அங்கால நான் முதல் எடுத்தது வந்து கிழக்கு ஜெர்மனி. நான் சிவரை போய் கிட்ட இன்னும் எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் இன்னும் இது இடிக்காமலுக்கே இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. நான் இதை இன்னும் போய் கிட்டடிய வடிவாக எடுத்து கொண்டு வார். நவம்பர் 89ஆம் ஆண்டு இந்த சிவர் திறக்கப்பட்ட போது அந்த எல்லை பகுதி ஆபத்தான மண்டலத்திலிருந்து முடிவுக்கு வந்தது. 1990ஆம் ஆண்டு வசந்த காலம் கிழக்கு ஜெர்மன் அரசாங்கத்திலிருந்து சுவரின் ஒரு கலைத்திட அனுமதி அளித்து அதன் விளைவாக கிழக்கில் உருவான 21 நாடுகள் சேர்ந்து 118 கலைஞர்களால் காலகட்ட தாங்கள் மகிழ்ச்சியின் நம்பிக்கையாக இந்த சுவரில் ஓவியம் வரைந்தார்கள். பல்வேறு பாணிகளான இந்த ஓவியங்கள் அன்று வாய்ப்பில் உணரப்பட்டதா. இங்கே இருக்குது. இன்னும் இந்த சுவர் இடிக்காமலுக்கு இதாக இருக்குது. அப்படி எதிர்த்து திசையை நான் காட்டுறேன். அப்படி நீட்டுக்கு நான் அதிண்ட இது வந்து கூடுதல் அங்கால எல்லாமே இடித்து இரண்டாச்சு. ஆனால் இங்கால வந்து ஒரு கொஞ்சம் இடம் வந்து பேர்லின் சுவர் வந்து இங்கால இடிக்காமல் இருக்குது. நான் அந்த இடத்தை தான் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அதே மாதிரி இன்னொரு இதே இதில் கொஞ்சம் தூரம் போக விமான நிலையம் கிடக்குது. 2ஆம் உலகப் போர் நடந்த காலப்பகுதியிலேருந்து 1941, 45 காலப்பகுதி அதில் நடந்த 2ஆம் உலகப் போர் நடந்த காலப்பகுதியில் வந்து போர் விமானங்கள் நிறுத்துறதுக்காகவும் இதன்றதுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு போர் இராணுவ விமான நிலையம் தற்பொழுது வந்து 2008ஆம் ஆண்டு அது பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு பூங்காவாக அது சென்றிருக்கணும். அதுக்கும் போகலாம். இல்லை எந்த ஒரு கொஞ்சம் இடம் போக வேணும். ஆனால் இருண்டுட்டுது. நான் இன்னைக்கு நேரம் காணாது. இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. பெர்லினில் இன்னும் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அதால் நேரம் காணாது. பார்ப்போம். முடிஞ்சால் போய் அதை எடுத்து போடுறேன். இல்லைன்றால் இந்த கீழே அதுண்ட விலாசம் போடுறேன். அதில் போய் பார்க்க முடிஞ்சால் ஆகலாரன் எடுத்து அதை வீடியோவாக எடுத்து போட்டால் நல்லா இருக்கும். அப்படின்றது இது வந்து உயர் பாதை. இதெல்லாம் முந்தி நாங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் பார்க்குறோம். இங்கே இருக்குது இந்த இது வந்து அந்த சுவரில் வந்து இடித்த கற்களை கொண்டு வந்து இதில் வச்சு ஒரு இதாக வேறு செய்திருக்கிறோம். இது அதில் அந்த நாங்கள் பார்த்தோமே முதல்ல அந்த சுவரில் இருந்து இடித்த கற்களை கொண்டு வந்து இதில் வச்சிருக்கிறோம். இங்கே இதைத்தான் நாங்கள் காட்டோம். அதில் ஒரு இதாக வந்து அப்படியே இங்கே அப்படியே நாங்கள் கிட்ட போவோம். அப்படி அங்கால போகுது. கொஞ்சம் தூரம் போகுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கலாம்னு நினைக்கிறேன். போகக்கூடிய மாய் கிடக்கு. நான் இந்த சுவர் இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடக்க தான் பார்க்க வேணும். அதே மாதிரி இதுக்கான இது வந்து 69ஆம் ஆண்டு கொண்டாட்டம் இருக்குதாம். இது வந்து அங்கே பெர்லின் இதில் வந்து இது செய்திருக்கிறோமாம். இதை பற்றி தெரிஞ்சாக்கள் வந்து இங்கே இதான வச்சுவேன். இங்கே விடாச்சிருக்கு. இங்கே மேலே பென்ஸ் ரெண்டு சுற்றுது. அப்படியே நீராக கொஞ்சம் இடம் போகும். இன்னும் ஒரு
2 கிலோமீட்டர் கிட்ட போகும் போல. நான் அப்படியே ஓவியங்களை காட்டுறேன். இது வெளி ஓவியம். மேலாம் ஒரு டயர் மாதிரி ஒன்று போட்டு ஒரு பிளாஸ்டிக்கா மேலே மூடி இருக்கு. மேலே இப்பயே நினைக்கிறேன் மேலே இரும்பு கம்மி போட்டிருக்காங்க. 2009 ஆண்டு காலப்பகுதியில் ஆனால் நான் இப்போ மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனிக்கு நான் இப்போ உள்ளாட்டுட்டேன். இதுதான் கிழக்கு ஜெர்மனி. உள்ளுக்கோ பருத்தர் வந்து பார்க்கக்குள்ள அவே வேண்டிய பேர் அடைஞ்சு எழுதி கிடஞ்சி இதில் பருத்தர் பேர் எங்கே வந்து பார்த்தேன்னு சொன்னால் இஞ்சால் எழுதினா ஆனால் அங்கால அது இங்கால எழுதில அங்கால போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்குது. அங்கால எழுதாமல் தங்களோட பேர்கள் ஒரு சைனுகள் வச்சு இது இருக்குது. அங்கே மட்டும் போகுது. இப்படியே நான் இங்கால ஒரு நதிக்கரை ஓடுதான். நதிக்கு பக்கத்தில் நான் இருக்கேன்டா. இது நான் இதில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஜெமினி விக்கிபீடியாக்களை வாசித்து கொடுத்தான் இந்த இடங்களை வந்தேன். நீங்கள் கேட்கலாம் இது என்னண்டு நான் தெரியுமெண்டு. நான் எல்லாம் விக்கிபீடியாவிலேயும் இதில் ஜெமினி கேட்டு பார்த்துட்டு தான் வெளிக்கிட்டு வந்தேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் இது ஒரு நதி. இந்த நதியின் பேர் நீ என்னென்னு கேட்கணும். வெள்ளம் போகுது, போட் போகுது. ஆழம் இது ஆழமண்ட தான் இருக்கு நினைக்கிறேன். அங்கே ஒருக்க போகிறேன் நதி. இதில் போட் போகிறதா? இதில் போட் அந்த போட்டில் போகிற அக்கடத்தில் ஏறி போகலாம்ட்டு காட்டின. நதிக்கு எதிராக தான் இந்த சுவர் இருக்குது. கிட்ட என்ன எழுதியிருக்கின்ற வாசிப்போம். இதெல்லாம் சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்காது. இப்படி ஒரு இதுகளில் தான் பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் பிறக்காத காலங்களில் நடந்த கதை. ஜெர்மன் எங்களை வரவழைத்த நாடு. எங்களை வச்சிருக்கிற ஒரு தெய்வ நாடுண்டு. அந்த நாட்டில் இப்படி ஒரு இது கிடைச்சது உண்மையிலே நல்லொரு விஷயம். பார்ப்போம். இப்படியெல்லாம் சண்டையில் 2 நாட்டில் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது கிழக்கு போகுது. இன்னும் எனக்கு இதை பற்றி வடிவே தெரியாது. யாரும் தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்கு இதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அங்காலெல்லாம் கூடுதலான இடம் இந்த சுவர் எல்லாம் இல்லை. இடித்து கட்டிடங்கள் கட்டியாச்சு. அங்கால வீடு. அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்கு. அதில் அது வந்து அதுன்னா நடுப்பகுதி. சுவர் வந்து நடுப்பகுதியாக தான் கிடக்குது. சுவர் வந்து நடுப்பகுதி. இதில் உள்ள சுவரில் விழுகிறத தான் நாங்கள் 3-5 ரூபான்னு சொல்லி அங்கே விற்கிறேன். வந்து இதில் நான் வீடியோவில் காட்டினேன். இதில் இருந்து உடைஞ்சி ஓட்டுன்ற இதை வஞ்சி ஒரு இந்த சுவரில் இருந்து ஒரு கிடந்தா நானும் மட்டும் எடுத்துக்கொண்டு போவோம். விழுந்து கிடந்தா இதில் இருந்து உடைஞ்சி ஒட்டுணுமே அந்த இது அதுதான். அதில் 3 ரூபாய்க்கு விற்கிறேன் வச்சு. இந்த சுவரின் கல், சுவர் உடைச்ச கல், உடைஞ்சி விடுற கல்லுகளை அங்கே 3 ரூபாய்க்கு வச்சு விற்கணும். ஒரு சின்ன ஒரு டப்பாவில் வச்சு. அது நான் இந்த வீடியோவில் முதல் எடுத்து நான் பாகமாக தான் போடுவேன். 1-2 போடுவேன். அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளாங்க இந்த சுவரின்
இதுகள்லாம் இதில் எழுதியிருக்கு. இப்போ இவ கிழக்கு ஜெர்மனியில் இவ வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. சாரக்குட்டி என்ன செய்யறீங்க? பாட்டு படிக்குது. நான் நிப்பாட்டணும். வீட்டு பெரிய அந்த இதுக்கு தான் பெருமானா இதுகளுக்கு லஞ்சா இது இப்படி தானே இருந்தேன். இஞ்சா இடக்கு இங்கே படம் மூலம் காட்டிக்கிட படமாக கிடக்கு காட்டுறோம். அவங்க எப்படி இருந்தது ஆமெண்டு கிழக்கு நதிக்கிற கருவு தான். இது இது எப்படி இருந்ததா மேற்கு பகுதியில் கிழக்கு யானை வச்சுருவோம். கண்டிப்பாக படம் எடுக்க போகிறோம் நாங்கள். தம்பி பாவடியா காலம் வச்சுவார் பின்னால் தெரியுது. இல்லைங்க தம்பி சார் தம்பி என்ன பசிக்குது விலை. சரி பின்னரமாக ஆகட்டுதா இன்னும் 2 போட்டுது. வாங்க அனுப்பி பிரியாவி சாப்பிட்டுட்டு அங்கே விமானில் நான் அங்கே இது ஏர்போர்ட் பார்க்குறேன். இப்போ இந்த பழைய ஏர்போர்ட்டை பார்த்துட்டு போவோம். அந்த மிலிட்ரி இங்கே இருக்குது. இது இந்த இடம் என்று சொன்னால் ஜெர்மனியில் இருந்து 2ஆம் உலகப் போரில் வந்து போர் விமானங்கள் இங்கே இருந்தானா வெளிக்கிட்டார். இந்த வெளிக்கிட்ட இடம் தற்பொழுது 2008ஆம் ஆண்டு கால பகுதி மட்டும் போர் விமானங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டதான். இப்போ அது நிப்பாட்டி மக்களுக்காக வச்சிருக்கணும். போய் பார்ப்போம். இந்த இடம்தான் இங்கே தெரியுதோ. இது வந்து விமான ஓடுபாதை. அங்கே ஓடுபாதை வந்து இப்போ இல்லை நிப்பாட்டி போடுது. ஓ தம்பி வாங்க இங்கே சாரவா அதில் போய் எடுத்து பார்ப்போம்மா. இங்கே ஆள் இருக்க வலிக்கிட்டு என்னடா தம்பி பிக்னிக்கோ பா அங்கே நடுவே அந்த அதில் போட்டுருப்போம். பா இவ்வளோ தூரம் பிரதேசம். எவ்வளவு பிரதேசம். இங்கே ஆள் பிக்னிக் செய்ய இருக்குது. தம்பி கலாச்சி பண்ணியோ நாங்கள் இந்த ஃப்ளைட் ஓடுபாதையில் இருக்கா நடப்போம் பாவர். இந்த ஃப்ளைட் ஓடுபாதையில் நடப்போம் வாங்க. இங்கே இதில் இந்த ஃப்ளைட்டு ஓடுறதா வந்து பாருங்க. 2ஆம் உலகப் போருக்கு எத்தனை ஃப்ளைட்டு இதில் இருந்தானா வெளிக்கிட்ட. இது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்ததாம். 2008ஆம் ஆண்டு தான் இருந்தது. தற்பொழுது ஓடுன்னு சொல்லினோம் இதில் ஃப்ளைட். இங்கே இதில் இப்படி நிற்க முடியுமா? இதுதான் விமான ஓடுபாதை. தம்பி சைக்கிள் இந்த விமான ஓடுபாதையில் நிற்கிறேன். எத்தனை பொதுமக்களை எத்தனை அழிச்ச விமானங்கள் எத்தனை இது ஓடி இருக்கும் இந்த ஓடுபாதையில். சைட்டில் இது சைக்கிள் வேகமாக ஓடுறது தான் இந்த இது. அங்கால இருக்க போகிறீங்க வாங்க விரிச்சிட்டு போமோ. சரி வாங்க மெது அம்மாவோட வரட்டும். சைக்கிள் ஓடுறது இதுன்றதா நான் பயிற்சி நிலையம் தான் நான் சொல்லிக்கிறேன். நான் வெரைக்கிள் அங்கே நம்மளா அது இதில் இருப்போம்மா. அது பேர் அங்கால அப்படி பெரிய பிரதேசம் சார். அங்கே ஸ்பீக்கர் பண்ணினாங்க. இதில் விருப்பம் தான் மிஞ்சிப்பா. இதில் விருப்பம்மா விரிங்க பிக்னிக். தம்பி கலாச்சி போ நான் விரிக்க போகிறேன். விரிங்க பிக்னிக் டைம். இப்போ சும்மா அந்த திருவிழாடுகள் போகிறதுக்காக வந்து
blue color. இல்லை செய்யுது ஓகே பச்சை விடுது மேலே மேலே க்ரீன் கலரில் விடுது மேலே யா ஓகே இப்போ சார் இங்கே நீங்கள் பார்க்குற இடம் வந்து இதை பற்றியான இன்னும் விவரம் நான் ஒரு இதில் பார்த்து தான் சொல்லுவேன். ரெட்டியாமது சார் இருக்கும் நிப்பாட்டு. இது வந்து வரலாற்றில் 1920ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதாம் இந்த ஏர்போர்ட் வந்து 1920ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டு முக்கியமானதாக ஒன்றாகவும் 1930ஆம் ஆண்டு ஜெர்மன் ஆட்சியின் போது பிரபஞ்சமான முக்கிய கட்டிடமாகவும் டேர்மினல் இதண்டதா. பிறகு 1948 49ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது சோவியத் ஒன்றியத்தால் மேற்கு பெர்லின் முற்றுகையிட்ட போது மேற்கு பெல்ஜியத்தை வந்து முற்றுகையிட்ட போது மேற்கு ஜெர்மனை முற்றுகையிட்ட போது அமெரிக்கா மற்றும் நட்புற நாடுகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை விமானம் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டு இறக்கப்பட்ட விமான நிலையமாகும். தற்போது இந்த விமானம் மூடப்பட்டு நவீன விமானமாக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் இது அதிகபூர்வமாக 2010ஆம் ஆண்டு தொடக்கம் பொது பாக மற்றும் திறக்க வைக்கப்பட்டது. தற்போதைய நிலைமை விமானத்தின் பிரமாண்ட கட்டிடம் இன்னும் இருக்குதா, இன்னும் விமானத்தின் முன் கட்டிடம் இங்கே இருக்குதா, பெரிய கட்டிடம் அது அங்கால உள்ள நீ அங்கெல்லாம் போயிடாது நின்று பார்த்துட்டு போகும். சுற்றி காட்டு அப்படி இங்கே பாருங்கள் இந்த கட்டிடம் இதுதான் மெதுவாக சுற்றி காட்டு. அங்காலெல்லாம் கட்டிடம் இந்த இது இருக்கா நான் சில அதை காட்ட முடியுமெண்டா காட்டுவோம். எத்தனை டெலிங்போக் ஏர்போர்ட் ஓகே. ஆனால் ஓடு பாதைங்க அப்படியே சுற்றி பார்க்க நல்ல இதாக இருக்குது. இங்கே அப்படியே சுற்றி பார்க்க போனால் நியாயமான பிரதேசம் கிட்டத்தட்ட அங்கார முடிவே தெரியல. இங்கே நாங்கள் இருக்கிறது இங்கே இதில் ஒரு இங்கே வட்டமாக தெரியுது. சூரியன் மறைறது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். தூர அந்த இடத்துக்காக நாங்கள் இருக்கிறோம். இங்கே இருக்கு நான் இதைத்தான் இல்லை வச்சுருக்கிறேன். இது சூம் பண்ணி பிடிக்கலாது. இதில் ஒரு இது தெரியுது அலெக்சாண்டர் பிளாட்ஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கிறது. சைக்கிள்கள் இப்போ ஓடுறதுக்கு மற்ற இதுகள் செய்கிறதுக்காக திறந்து விட்டுருக்கிறோமா. இப்போ இதில் இவை இருக்கிறோம். சரி இந்த விமான நிலையத்தை பார்த்து முடிச்சு கொண்டு நீங்கள் அப்படியே வாங்க தம்பி வா. எந்த கிரீன் தொங்குறாது வாங்க அங்கே தொங்குறது வைக்கலாம் வாங்க. தம்பி தொங்க ஒரு தொங்க இறங்கி தொங்க ஜம்மி பயங்கரம் இந்த சரி இருண்டு கொண்டு வந்துட்டு ஓடுபாடு இருந்து கொண்டு வந்துட்டு விமானில். சரி வாங்க 8 மணி ஆகிட்டு நீ போவோம் வாங்க. நீ அம்மா வந்தவங்க போகிறோம். சரி வாங்க ஓகே நீங்கள் ரெயின் எடுத்துகிட்டு போவோம் வாங்க. இதான் அந்த விமானம் இல்லையா இரண்டு போச்சு இல்லாங்க. கவனம் பிடிச்சி படி சரி. ஓ வேம்பு நல்லா கிடக்கா. யார் தான் பூரா ஓகே போவோம் நாங்கள் வெளிக்கிறோம். இதாலவா இதாலவா ஒன்று பழசு இல்லாமல் எல்லாம் கடல் பிடிச்சி போய்கிட்ட வாங்க. ஜெர்மனியில் வந்து நீ என்னென்ன பார்த்து பெர்லின்ல ஒன்றும் பார்க்கல. நீ எத்தனை இடம் நாங்கள் பார்த்துறாங்க தெரியாது. தம்பி நீ என்னென்ன பார்த்த நீ என்ன இது பண்ணினியோ யா மற்றது
வேறுங்க அது பேக்கு கிடக்கிறது இப்போ எடுக்கல அது மற்றது மவுஸ் பூகுள் மற்றது முட்டை சிலாப்பன் சரி நித்தா கொடுப்பதெல்லாம் நாங்கள் பார்த்துறாங்க இப்போ நாங்கள் இது ரொம்ப இந்தோட சரி இந்தோட இத்தனை 4வது நாள் பயணம் ஆகஸ்ட் Schokolade. சரி வாங்க வெளியில் போவோம் இதுதான் கொட்டை அது கொட்டையில் விட்டு நாங்கள் வெளியேறுவோம். அது நாங்கள் இருக்கிற இடத்து முன்னாடியே ஒரு எடிக்கா மார்க்கெட் உண்டு, சூப்பர் மார்க்கெட் உண்டு. அப்புறம் இந்தியாவில் போனால் பென்னி மார்க்கெட் உண்டு, அந்த படத்தில் இருக்குது. டொனர் கடை இருக்குது, இந்தியா முன்னுக்கு டொனர் கடை இருக்குது. ஒன்றும் பயப்பட எல்லாம் சாப்பாடு மாதிரி குஷியாக இருக்குது. நாங்கள் சட்டிமான காரில் வரண்டா சட்டிமான கொண்டு வந்தால் சமைச்சி சாப்பிடலாம். அதே மாதிரி கார் பார்க்கிங் வந்து சொன்னால் ஒரு இடம் உண்டு, தருவினா மங்கால கார் போகிறதுக்குரிய இடம் உண்டு. சைட்டில் தாரன்னு சரி சொன்னவன். நான் காரில் வரையில் ரெயினில் வந்தபடியே பிரச்சனை இல்லை, சமைச்சி சாப்பிடலாம். மற்றது உங்களுக்கு தேவையான இடத்துல ரூம் எடுத்துக்கொள்ளலாம், ரூம் மாற்றலாம். வந்து உங்களுக்கு காற்றுப்பட வேணும்னா இங்கால எடுக்கலாம், அங்கால கார்டன் கண்ணம் எடுக்கலாம், சின்னாக்கள் விளையாடுற மாதிரி. அங்கால் கண்ணம் இது என்ன பேர் விளையாடுற இடம், சின்னாக்கள் விளையாடுற இடம் இஞ்சால ரோட்டு. நான் முதல் இஞ்சால் எடுத்து போட்டு இப்போ இந்த அங்கால சின்னாக்கள் ஓடி விளையாடுறதுக்கு நல்ல இடம் கிடக்குது. அப்போ நான் அதுக்கு எடுத்தேன். அங்கால அதுக்கால உள்ளூர் போனால் பின்னுக்கு சின்னாக்கள் ஓடி விளையாடுற இடம் கிடக்குது, இருந்து சாப்பிடலாம், மேய்ச்சல் போட்டு நல்ல இடம். ஆனால் இன்னொன்று ஏசி இல்லை, கடம் பக்க நேரம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். சரி நாங்கள் வீட்டை போவோமே, போய் நாங்கள் வீட்டை இறங்குவோமே. என்ன தண்ணியை தட்டுப்பா, புள்ளி தட்டு தண்ணி வாங்க, கால் கையை நினச்சி போடாமலே வா. இது எந்த நேரம் மக்கள் எப்பயுமே திரும்பி போட்டால இங்கே வந்து எந்த நேரமும் போலீஸும் ஆம்புலன்ஸும் கூவிக்கொண்டே தெரியும், எந்த நேரமும் கூவிக்கொண்டே தெரியும். அதே மாதிரி இங்கே பெருசாக இந்த இடத்துல தமிழாக்கள் இருக்காங்க. இல்லைண்ணா இந்திய மக்களும் வேறு நாட்டு இந்தியாவில் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கிணறு இருக்காங்க. இங்கே கூடுதலாக எல்லா இடத்துலையும் காணலாம். அவையில் எங்கள் இடத்துல அப்படி காண்றது குறைவு, அரிதாகத்தான் காணுவோம் நாங்கள். இதெல்லாம் நாங்கள் இறங்கி போவோம். ஒரு இதுதான் எங்களுக்கு பக்கத்தில் உள்ளது கடந்த வீடு. இப்படியே நாங்கள் ரயில் ஸ்டேஷன் என்னதுக்கு சென்ற பெர்லின் மெயின் ரயில் ஸ்டேஷனுக்கு போட்டோம். ஜெர்மன் மெயின்